He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். மகளிர் உலக கோப்பையை இந்திய அணி வென்றது தொடர்பான செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி முதன்முறையாக ஒருநாள் ஐசிசி உலக கோப்பையை வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. நவி மும்பையில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்காவை 52 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி கோப்பையை கைப்பற்றியது. முதலில் விளையாடிய இந்தியா 7 விக்கெட்டுக்கு 298 ரன்கள் குவித்தது. 87 ரன்களுடன் சஃபாலி வர்மாவும் 58 ரன்களுடன் தீப்தி சர்மாவும் அபாரமாக ஆடினர். பந்து வீச்சிலும் மிரட்டிய தீப்தி சர்மா 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 299 ரன்களை துரத்திய தென்னாப்பிரிக்கா கேப்டன் ஓல்வாட் சதமடித்தும் 246 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. தொடர் முழுவதும் சிறப்பாக செயல்பட்ட தீப்தி சர்மா தொடர் நாயகி விருதை வென்றார். இறுதிப் போட்டியில் அதிரடி காட்டிய சஃபாலி வர்மா ஆட்ட நாயகி விருதை வென்றார். வரலாற்று சாதனை படைத்த இந்திய அணிக்கு பிசிசிஐ சார்பில் 125 கோடி ரூபாய் பரிசு வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாடு முழுவதும் ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணிக்காக விளையாடிய சஃபாலி வர்மாவின் தன்னம்பிக்கை பேட்டி மற்றும் ஆட்டம் தற்போது ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. அரையிறுதிப் போட்டிக்கு முன்பு அளித்த பேட்டியில் இது தனக்கு கிடைத்த அரிய வாய்ப்பு, நல்லதொரு செயலுக்காக கடவுள் தன்னை அனுப்பியுள்ளார் என்று நம்பிக்கையுடன் கூறியிருந்தார். அரையிறுதியில் அவர் பிரகாசிக்கவில்லை. ஆனால் இறுதி ஆட்டத்தில் தொடக்க ஆட்டக்காரராக களமிறங்கிய சஃபாலி வர்மா 87 ரன்கள் குவித்து அணிக்கு வலு சேர்த்தார். மேலும் பந்து வீச்சிலும் 36 ரன்கள் விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டுகளை எடுத்து வெற்றிக்கு முக்கிய பங்களிப்பு செய்தார். பேட்டிங் பந்து வீச்சில் ஜொலித்தவர் ஆட்ட நாயகியாகவும் தேர்வானார். சஃபாலி வர்மாவின் தன்னம்பிக்கையும் ஆட்ட திறமையும் குறித்து ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் பாராட்டு மழை பொழிந்து வருகின்றனர். உலகக்கோப்பையை வென்ற இந்திய மகளிர் கிரிக்கெட் அணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இறுதிப் போட்டியில் வீரர்கள் காட்டிய திறமை, தன்னம்பிக்கை மற்றும் ஆட்ட நுணுக்கம் பாராட்டுக்குரியது என மோடி கூறியுள்ளார். மேலும் தொடர் முழுவதும் இந்திய வீராங்கனைகளிடம் ஒருமித்த ஒத்துழைப்பு சிறப்பாக இருந்ததாகவும் பாராட்டினார். இந்த வெற்றி எதிர்கால பெண் வீராங்கனைகளுக்கு ஊக்கமளிக்கும் மைல்கல்லாக அமையும் என்றும் பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்தார். மகளிர் கிரிக்கெட் உலகக்கோப்பையை வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ள இந்திய அணிக்கு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் பெருமைமிகு தருணம் என்று குறிப்பிட்ட அவர் இந்த வெற்றி அடுத்தடுத்த தலைமுறை வீரர்களை ஊக்குவிக்கும் என்று தெரிவித்தார். அணியினர் தங்கள் திறமையை, குழு செயல்பாட்டை சிறப்பாக வெளிப்படுத்தினர் என பாராட்டினார். மேலும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி, பாமக தலைவர் அன்புமணி மற்றும் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட பல தலைவர்களும் இந்திய மகளிர் அணிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இந்த வெற்றி நாடு முழுவதும் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் உலகக்கோப்பை வெற்றிக்கு முன்னாள் கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் பாராட்டு தெரிவித்துள்ளார். 1983 உலகக்கோப்பை வெற்றி ஒரு தலைமுறைக்கு பெரிய கனவுகளை காண ஊக்கமளித்தது என்றும், இன்று நமது மகளிர் அணி அதே அளவுக்கு சிறப்பான சாதனையை செய்துள்ளதாகவும் சச்சின் கூறியுள்ளார். பல இளம் பெண்களுக்கு பந்தெடுத்து விளையாடும் நம்பிக்கையை இந்திய மகளிர் அணியினர் அளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மகளிர் கிரிக்கெட்டின் முக்கியமான தருணம் என்றும் நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ளார்கள் எனவும் டெண்டுல்கர் பாராட்டியுள்ளார். இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி முதன்முறையாக உலகக்கோப்பையை வென்றதையொட்டி நாடு முழுவதும் ரசிகர்கள் நள்ளிரவிலும் கோலாகலமாக கொண்டாடினர். டெல்லி, லக்னோ, பிரயாக்ராஜ் உள்ளிட்ட நகரங்களில் ரசிகர்கள் வீதிகளில் இறங்கி பட்டாசுகளை வெடித்தும் கொடியேந்தியும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்.
தலைநகர் டெல்லியில் உள்ள இந்தியா கேட்டில் ஏராளமானோர் திரண்டு வெற்றியை ஆரவாரத்துடன் கொண்டாடினர். 52 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி இந்தியா கோப்பையை கைப்பற்றிய இந்த வரலாற்று சாதனையை ரசிகர்கள் பெருமையுடன் கொண்டாடினர். இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.